நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதாவது பணமும் பெண்களும் அதிகமாக எங்கெல்லாம் புழங்குறாங்களோ அங்கெல்லாம் தவறுகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வியதி. அந்த அடிப்படையில் தான் பல மத மடாலயங்களில் பணமும் பெண்களும் அதிகமாக புழங்குறதுனால தவறுகளும் அதிகமாக நடக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்தோம். பிரேமானந்த சாமியார் பார்த்தோம், நித்யானந்த சாமியார் பார்த்தோம், வட இந்தியாவில் நிறைய சாமியார்களை பார்த்தோம். அங்கெல்லாம் மெயின் தவறுகள் பாலியல் தவறுகள் தான். காரணம் என்னென்னா, சாமியார்களை கடவுளின் பிரதிநிதியாக கடவுளாகவே பார்க்குற ஒரு தன்மை நம்ம நாட்டில் இருக்கிறதுனால தான் இத்தகைய தவறுகள் நடக்குது. மும்பையினுடைய ஒரு பகுதியில், இன்றைக்கி பெரிய சிட்டியாக இருக்கிற மும்பை அப்போ ஒரு சின்ன நகராட்சி மாதிரி தான் இருந்தது. அப்போது அந்த அந்த மும்பையினுடைய ஒதுக்கு பகுதியில் அலிபிரி அப்படின்னு ஒரு பகுதி இருந்துச்சு. அந்த பகுதியில் ஒரு கிருஷ்ணர் மடம் இருந்துச்சு. கிருஷ்ணர் அந்த மடாதிபதிகள் எல்லாம் தங்களை கிருஷ்ணர் வழி வந்தவர்களாகவும் தங்களை கிருஷ்ணர்களாகவுமே மக்கள்கிட்ட பரப்புரை செய்து அந்த மக்களும் அவர்களை ஒரு கிருஷ்ணரின் மறு அவதாரமாகவே அந்த மடத்தினுடைய அதிபதிகளை வணங்க ஆரம்பித்தாங்க. இது காலங்காலத்துக்கும் நடந்துட்டு வந்த ஒரு விஷயம். இதில் 1980களில் அதோட தலைவராக இருந்தவர் தான் யதுராஜ் மகராஜ் அப்படிங்கிறவர். அவரை ஜே அப்படின்னு அந்த மக்கள் ரொம்ப செல்லமாக அழைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களிடையே மதத்தை ஆழமாக ஊனி தன்னை கிருஷ்ணராகவே மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறார். நான் தான் கிருஷ்ணரோட அவதாரம், நான் கிருஷ்ணர் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு. கிருஷ்ணர்களுக்கு கோபியர்கள் பெண்கள் நிறைய இருக்கிறது மாதிரி இங்கேயும் அவர் எனக்கு நிறைய கோபியர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விதிமுறையை கொண்டு வர்றார். அதாவது என்னென்னா, எந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தாலும் கல்யாணத்துக்கு முன்பாக அவர்கள் சாமியாருக்கு அந்த யதுராஜ் மகாராஜுக்கு போய் பாத பூஜை செய்யணும். பாத பூஜை செய்யறதுன்னா என்ன அர்த்தம்னா, பாத பூஜை செய்யும்போது அவர் அந்த பெண்ணோட உறவு வச்சுக்குவார். அதுக்கு பிறகுதான் அவருடைய கணவனே முதல் இரவு கொண்டாட முடியுமான ஒரு சூழ்நிலை வச்சுருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் அவர் வச்சுருக்காரு. அவர் அந்த மடத்தை விட்டு வெளியில் வந்தார்னா பக்தர்லாம் ஒரு கையை வச்சுக்குவாங்க. அந்த கையில் அவர் காலை வச்சு தான் நடப்பார். அவருக்கு இடைக்கு எடை தங்கம் பொருள் எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் அவர் அங்கே பொது வெளியில் அதாவது எல்லாருக்கும் விருந்து வச்சாங்கன்னா அல்லது பொதுவான ஒரு அன்னதானம் நடந்துச்சுன்னா அதில் அவர் எச்சில் துப்புவார். அதாவது அவர் எச்சில தான் மற்றவங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பல கொடூரங்களை மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த பெண்கள், அதாவது கல்யாணம் ஆக போகிற பெண்கள் பாத பூஜை செய்கிறங்கிற பேரில் அவரோட உறவு வச்சுக்கிறாங்க. அந்த உறவை அந்த பெண்கள் புனிதமாக கருதுறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத புனிதமாக நினைக்கிற அளவுக்கு அவங்க மனசை அந்த மடாதிபதிகள் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அவர் அதாவது சாமியார் இளம் பெண்கள், அதாவது கன்னி பெண்களோட உறவு கொள்ளும்போது அதை நீங்கள் பப்ளிக் வேடிக்கை பார்க்கலாம். அப்படி வேடிக்கை பார்க்கறதுக்கு கட்டணம் கொடுத்துட்டு அவர் சாமியாரும் அந்த இளம் பெண்ணும் சல்லாபத்தில் ஈடுபடுவதை, உடல் உறவில் ஈடுபடுவதை தாராளமாக கண்டு ரசிக்கலாம். அதுக்கு கட்டணம் செலுத்தணும். இப்படி பல கொடுமைகளை மதத்தின் பெயரால் அவர் செஞ்சுட்டு வந்தார். அதை யாரும் தட்டி கேட்க முடியாது. அதை ஏன்னா மக்களே அதை ஒரு புனிதமான விஷயமா நினைக்கிறாங்க. ஆமாம், அவர் பெண்கள் பேசிக்கும் போதே நான் இப்போ பாத பூஜை பண்ணிட்டு வந்தேன், நீ பாத பூஜை பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு அவருடைய நம்பிக்கை அப்படி வீரோண்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் அந்த ஊரில் தோன்ற ஒரு இளம் பத்திரிகையாளர், அவர் பேர் என்ன பேருன்னா கர்கந்ததாஸ். அவர் அந்த அந்த கொடுமையை எதிர்த்து முதல்ல தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார். அது என்ன எழுதுறாங்கன்னா, இவர் இந்த மாதிரி நல்ல சாமியார் இல்லை, இவர் ஒரு போலி சாமியார், மதத்தில் அப்படி சொல்லப்படலை, ஆனால் இவர் நம்ம ஊர் பெண்களெல்லாம் நாசம் பண்ணுறாரு அப்படிங்கிற சத்யபிரகாஷ் அப்படிங்கிற தன்னோட பத்திரிகையில் அதை எழுத ஆரம்பிக்கிறாரு. இதனால் சாமியாருக்கு அவர் பகையாளியாக ஆகிறாரு. மக்கள்லாம் சேர்ந்து நீ எப்படி தெய்வத்துக்கு எதிராகவே நீ குரல் கொடுக்குற, தெய்வத்துக்கு எதிராக பேசணும்னு சொல்லி அவரை ஊரை விட்டு விலக்கி வைக்கிறாங்க. அவர் பாம்பேயோட வெளிப்பகுதிக்கு வந்துடுறாரு. அப்படி இருந்தும் எப்படியாவது இவருடைய உண்மையை கொண்டு இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் ரொம்ப உறுதியாக நம்புகிறாரு. அதற்கு இன்னொரு காரணம், அவருடைய பர்சனலாக அவருக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, அவருடைய காதலி ஷாலினி பாண்டே, தமிழில் அதாவது 100% காதல்ங்கிற படத்தில் அந்த பொண்ணு நடித்தாங்க. அர்ஜுன் ரெட்டி தெலுங்கு படத்தில் நடித்து ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. அந்த பொண்ணு அவருடைய காதலியாக நடிச்சிருக்கிறாங்க. அந்த காதலியவுமே அவர் சாமியார் கனெக்ட் பண்ணிடுறார்.
அதையுமே வந்து பாத பூஜைங்கிற பேரில் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணை கெடுக்கிறாரு. அந்த பொண்ணு விரும்பி அதை ஏற்றுக்குது. இவன் வந்து காதலிகிட்ட சொல்கிறா, ஏம்மா இது பெரிய தப்புமா, இது வந்து இதை எப்படிமா நீ சகிச்சுக்கிட்டேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு சகிச்சுக்கிறேன், எனக்கு இது புண்ணியம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் அதுக்கு பிறகு ஷாலினி பாண்டேயோட தங்கச்சியுமே சாமியார் வந்து ட்ரை பண்ணும்போது தான் அவளுக்கு சாமியாரோட உண்மை நிலவரம் தெரியுது. ஐயோ நம்ம காதலனுக்கு துரோகம் பண்ணிட்டோமே நினச்சி அவள் என்ன பண்ணுறா, கிணத்துல வந்து செத்து போகிறா. அதை வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்காகவும் இவர் வந்து சாமியாரை எதிர்த்து போராடுறாரு. ஆனால் அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல யாருமே இல்லை. அதனால அவர் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு, அவரை சாமியார் துரத்தி விட்றாரு. அவர் பாம்பேயோட இன்னொரு பகுதிக்கு வந்துடுறாரு. மும்பைக்கு வெளியில் வந்த பிறகு தாதாபாய் நவரோஜ் மாதிரியான முற்போக்கு சிந்தனவாதிகளுடைய நட்பு அவருக்கு கிடைக்கிது. தொடர்ந்து சாமியாரை பற்றி அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. இதனால என்ன பண்ணுறாரு, இவன் எப்படி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாருன்னு, இவனை அடக்கிறதுக்கு என்னடா வழின்னு சாமியார் என்ன பண்ணுறாரு, 1882 மும்பை ஹைகோர்ட்டில் மான நஷ்ட வழக்கு போடுறாரு பத்திரிகையாளரை எதிர்த்து. இந்த வழக்கு நடக்குது. இந்த வழக்கில் அவர் வந்து வழக்குக்கு வர்றாரு, கோர்ட்டுக்கு வந்து அவர் வந்து நான் செய்கிறது சரி, எங்கள் மதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, மனுஸ்மிருதியில் இப்படி தான் சொல்லியிருக்கு, எங்களுக்கு பெண்களை அடையும், அதாவது திருமணத்துக்கு முன்பு எல்லா பெண்களையும் அடையும் உரிமை எங்களுக்கு இருக்குன்னு அவர் வாதாடுறாரு. அதை எதிர்த்து பத்திரிகையாளர் கர்தந்ததாஸ் வாதாடுறாரு. இந்த வழக்கோட முடிவு என்ன தீர்ப்பாச்சு, சாமியார் தண்டனை பெற்றாரா, இல்லை கோர்ட்டு இவர் செஞ்சு சரிதான் விடுதலை பண்ணிச்சா அப்படிங்கிறது கதை. இந்த கதையே நான் இவ்வளோ நீட்டி முளைக்க சொல்கிறேன்னா, இந்த கதையை அப்படியே படு யதார்த்தமாக மகாராஜ் அப்படிங்கிற ஒரு திரைப்படமாக இந்தியில் வெளிவந்திருக்கு. இந்தியிலையும் நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளிவந்திருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளிவந்திருக்கு. பத்திரிகையாளராக வந்து ஷாருக் கானுடைய மகன் சுனைத் கான் நடிச்சிருக்காரு. அவர் அறிமுகமாகிற முதல் படம் இது. சுனைத் கான் வந்து முதல் படத்திலேயே ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு பெரிய ஆக்ஷன் ஸ்டோரி அந்த மாதிரி போகாமல் ஒரு கான்ட்ரவர்ஷியான கதையில் வந்து நடிச்சிருக்கிறது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கொஞ்சம் அவர் நடிப்பில் நாடகத்தன்மை இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் வந்து அந்த கதையை தூக்கி சுமந்துருக்காரு அப்படிங்கிற விதத்தில் அவரை நிச்சயமாக நம்ம பாராட்டணும். அப்புறம் வந்து ஷாலினி பாண்டேவுக்கு பெரிய பார்ட் இல்லை, அப்படி வர்றாங்க, ஒரு லவ் சாங் இருக்குது, அப்புறம் சாமியார்கிட்ட போகிறாங்க, செத்து போயிடுறாங்க, அவங்களுடைய போர்ஷன் அதோட முடிஞ்சிருது. அப்புறம் இது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சாமியாராக நடிச்சிருக்கிற ஜெய்தீப் அல்ஹலாட் அப்படிங்கிற நடிகர் தான் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து படம் ஃபுல்லாக ஒரு ஸ்மைல், அப்படி சின்ன சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். நிறைய டைலாக் கிடையாது, ஒரு கோபம் காட்ட மாட்டார், வருத்தப்பட மாட்டார், அழமாட்டார், எது வெக்கப்பட மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். ஒரு ஸ்மைல், ஒரு சின்ன வார்த்தை, அவ்வளோ. மற்றபடி காரியம்னு அவ்வளோ சூப்பராக திட்டம் போட்டு பண்ணுவார். இவர் வந்து சாமியாருக்கு எதிராக இவங்க ஒரு காய் நகர்த்துனா அவர் அதுக்கு மேலே இன்னொரு காய் நகர்த்துவார். இப்படி படம் ஃபுல்லாக 2 பேருக்கும் ஆடுபுலி ஆட்டமாகவே போகும். கோர்ட்டில் என்ன தீர்ப்பாகுது அப்படிங்கிறது படத்தோட கிளைமாக்ஸு. இந்த வழக்கு மும்பை ஹைகோர்ட்டில் நடக்கும்போது சாமியாருக்கு ஆதரவாக வாதாடுவதும் ஆங்கில வழக்கறிஞர் தான், எதிர்த்து வாதாடுகிறவரும் ஆங்கில வழக்கறிஞர் தான். ஆரம்பத்தில் வழக்கு போக சாமியார் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே அந்த வழக்கின் தன்மை கொண்டு போகும். ஏன்னா இவர் வந்து தன்னுடைய காதலியை இவர் இது பண்ணிட்டாருங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை பழி வாங்குறது தான் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் அந்த கேஸை கொண்டு போவாங்க. ஆனால் கடைசியில் ஒரு டர்னிங் பாயிண்டாக ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் மலன்னு அவருக்கு எதிராக 32 பெண்கள் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லுவாங்க. என்னை இவர் கெடுத்துட்டாருன்னு, நான் கன்னி பெண்ணாக இருக்கும்போது என்னை கெடுத்தாருன்னு சொல்லிட்டு 32 பெண்கள் வந்து அந்த சாமியாருக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. சாட்சி சொன்னது வந்து 32 பேர் தான். ஆனால் கிட்டத்தட்ட அன்றைக்கு பத்திரிகையில் என்ன எழுத்துன்னா 200க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து அவர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கார். பாலியல் வன்கொடுமைங்கிறது மட்டும் இல்லை, கன்னித்தன்மையை கலைத்தவர் அப்படிங்கிறதுல எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயங்களை பண்ணியிருக்காருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மதத்தின் பெயரால் நடக்கிற இந்த விஷயங்களை அன்றைக்கே எதிர்த்து ஒரு பத்திரிகையாளர் போராடி ஒரு பெரிய சாமியாரை கோர்ட்டு முன்னாடி வந்து நிறுத்தியிருக்காரு. இதன் மூலம் இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, ஏன்னா இந்த படத்தில் வந்து கதாநாயகனை வர்றவரும் மத நம்பிக்கை உள்ளவர் தான், அவரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தானா. மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் மனிதர்கள் அட்டூழியம் செய்கிறார்கள், தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த படம் வலியுறுத்துது. அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய சாமியார்கள் நினைவுக்கு வந்துட்டு போவாங்க. இந்த படத்தில் வந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, அதன் பெயரால் நடக்கிற மூட நம்பிக்கைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் துணை போவது என்பது வேறு. இந்த ரெண்டையும் கரெக்டாக பிரித்து பார்த்துக்கங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வர்ற விஷயம். நன்றிகளே, உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.